நாங்கெல்லாம் வந்து இங்க பாருங்க, அப்ப எங்க வீட்டுக்கு பின்னாடி ஆடுங்க மாடு நிறைய வளர்த்தா அதுக்கு மழை காலத்தினால இற விட்டுக்கிட்டு இருக்கோம். எங்க ஊர் ஐயனார் கோயில திருவிழா பாட்டு போடுறாங்க. அது வரைக்கும் அப்படியே நாங்க பாட்டு கேட்டதில்ல. அதுல ஒரு திடீர்னு வந்துட்டு புள்ளி ஓட்ட ரவுக்காரி புளியம்பு செலக்காரி நல்லருக்க போகையில யார் கண்ணி எந்த கவலாடி அன்ன கிளி ஒன்னு தேடி. இது பாட்டு எவ்வளவு வழியோட அது பிரசவிக்கப்பட்டது பாருங்க. எங்க ஐயா பேட்டியில சொல்றாங்க, இப்ப கலங்கரை விளக்கு இருக்குல்ல சென்னை கடற்கரையில, அதுல இருந்து இன்னைக்கு எம்ஜிஆர் நினைவிடம் இருக்குல்ல, அது வரைக்கும் நடந்து ஒரு ஆளா நடந்து நடந்து அந்த கடற்கரையில 200-300 தடவைக்கு மேல அந்த லாலி லாலி அந்த ஹம்மிங் வருதுல்ல, அத 200-300 தடவைக்கு மேல நான் பாடி பாடி போயிட்டு இருந்தேன்னா அப்ப எவ்வளவு வழியோட ஒவ்வொரு பாடலும் பிரசவிக்கப்பட்டிருக்கு. படம் வந்துருச்சு, ஒரு வாரம் ஓடல, என்னன்னு தெரியல. பஞ்சநாசனையும் சரி ரெண்ட கட்டுறேன் நீங்க ஓட்டுங்கன்னு பாட்டு போய் சேர்ந்துருச்சு, கூட்டிட்டு வந்துருச்சு தேட்டருக்கு. ஒரு வருஷம் ஓடுது. திரைக்கதைக்கு ஓடி இருக்குது, நடிகர்களின் புகழுக்கு ஓடி இருக்குது, நடிப்பு ஓடி இருக்குது, கதைக்கு ஓடி இருக்குது. ஒரே ஒரு இசை மேதையின் பாட்டுக்காக பல 100 படங்கள் இங்க வெற்றி அடைஞ்சது எங்கால் பட்டுதான். உதாரணமா எங்க அப்பா பால்மேந்திரா மூடுமணின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்துல வர பாட்டு, அதுல பிரதாப் போத்தன் வந்து பாக்குற பெண்களை எல்லாம் கொலை செய்வார். ஒரு கெட்ட ஒரு சைக்கோ. படம் முழுக்க அப்படிதான் இருக்கும். ஆனால் கடைசி அந்த கல்கத்தா விஸ்வநாதன் காவல்துறை அதிகாரி திரத்தி ஓடுவாரு. ஒரு பாலடைஞ்ச கட்டடம், அந்த கட்டடத்துக்குள்ள பிரதாப் போத்தன் உள்ள ஓடிடுவார். ஓடி போயிட்டு ஒரு கட்டில் மேல ஒரு துணி போர்த்தி இருக்கு. அந்த போர்த்திருந்து அந்த போர்வையை விளக்கி விட்டவன ஒரு எலும்பு கூடு. பின்னாடியே கல்கத்தா விஸ்வநாதன் கதை திறந்து வந்து பார்க்கும்போது பிரதாப் போத்தன் திரும்பி மாமா மாமா அம்மா மாமா அம்மா மாமான்னு. அது வரைக்கும் படம் அந்த அமைதியா தான் இருக்கும். இந்த காற்றின் சத்தம், சின்னதா ஒரு பூச்சி வந்து சத்தம் அப்படி கேட்டே இருக்கும். இப்ப பாருங்க, அவர் ஒரு கெட்டவன். படம் முழுக்க பிரதாப் போத்தன் போல வெறுப்பு, மொத்த ரசிகனுக்கு வெறுப்பு. அமைதி அவர் மாமா அம்மா மாமா அம்மா மாமா. கண்ணே ராஜா ஆராரு ஆரி ஆரி ராராரு. ஒரே ஒரு அந்த இசையில அவனை கதாநாயகனாக்கி படத்தை காவியமாக்கி விட்டார். ஒன்னு 2 சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா நாங்கள் 1 கோடி அனுபவத்துக்கிறோம்.